வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இந்த 56 பலன்கள் மூலமா அரசியல்ல வெற்றி அடைய போறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க என்ன பார்க்கலாம். அன்பர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் போடுறேன். இது எந்த ஒரு கட்சியும் ஆதரிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடலை, சரிங்களா? அதாவது ஓட்டு போடுறது உங்களுடைய உரிமை, என்னுடைய உரிமை. நான் யாருக்கு ஓட்டு போடணுன்றது என்னுடைய உரிமை, சரிங்களா? இது ஒரு கருத்து கணிப்பு தான். இதை நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இதை எடுத்துக்கோங்க, சரிங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை நான் இந்த கட்சியை ஆதரிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி வீடியோக்கு போகலாமா? ஸோ இந்த 56 பலன்கள் மூலமாக கோச்சார கிரகங்கள் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போகுது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எனக்கும் நிறைய நல்ல விஷயம் நடந்துகிட்டே வருது. அதே மாதிரி நம்மக்கிட்ட கிளைண்ட்ஸ் ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் நான் சொன்ன விஷயங்கள் மூலமாக அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நான் சொன்ன வழிபாடெல்லாம் சரியாக செய்யுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி உண்டு, சரிங்களா? ஸோ இந்த 56 பலன்கள் மூலமாக, அதாவது இந்த 56 பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் எலெக்ஷனும் நடக்குது, சரிங்களா? இதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிரதமர் மோடி அவர்களுடைய ஜாதம் இது பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் ஆன்லைனில் கொடுத்துருக்கக்கூடிய அவருடைய பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் இந்த ஜாதக அமைப்பு இருக்குது. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படின்னு இந்த லா போட்டிருக்காங்களே, இதுதான் லக்னம். உங்களுடைய ஜாதகத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கிறது தான் உங்களுடைய லக்னமே. இது விருச்சிக ராசி, அதாவது விருச்சிக லக்னம் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் இருக்கக்கூடிய இது ராசின்னு சொல்லுவோம். அப்போ இவருக்கு ராசி லக்னம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விருச்சிகமாக இருக்குது, சரிங்களா? சரி, இப்போ இவருடைய ஜாதகத்தில் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு அதிபதி. அவர் பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4 5 6 7 8 9 9 லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு, சரிங்களா? ஆனால் இந்த வீட்டில் சந்திரன் நீச்சம். அந்த வீட்டின் அதிபதி, இந்த வீட்டோட அதிபதி செவ்வாய். செவ்வாய் இந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கார், சரிங்களா? ஸோ சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, லக்ன கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, இந்த நீச்சம் பெற்ற வீட்டின் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும் பொழுது அது மங்கமாகும், சரிங்களா? இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவருடைய ராசிக்கு 10ஆம் இடம், தொழில் அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் இடம் தானே சொல்லணும் நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னா சனி சுக்கிரன் குரு பார்வையோடு இருக்குது. ஸோ இவருடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை இயல்பாகவே இவருக்கு கிடைக்கும் எங்கே போனாலும். அதே நேரத்தில் சனி கூட இருக்கிறதுனால கர்மத்தின் அடிப்படையில் இவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அது கர்மாவின் அடிப்படையில் தான். அது அவங்க எந்த அளவுக்கு நன்மையை செய்கிறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. சுக்கிரன் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவன், சரிங்களா? ஸோ தொழில் விஷயமாக இவருக்கு நல்ல சுகபோகங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு. 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் புத்திர பிராப்தி இருக்காது, குழந்தை பாக்கியம் இருக்காது, குழந்தை பாக்கியம் தள்ளி போகும், சரிங்களா? அதே மாதிரி சொத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் சில தடைகள் இதெல்லாமே ஏற்படும். சொத்து சேர்க்க முடியாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். சிலர் அதீத சொத்து சேர்த்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பொது பலன், சரிங்களா? இந்த ராகுவை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதன், கேது, சூரியன் இந்த 3 கிரகமுமே பார்க்குது. அப்போ இந்த 3 கிரகத்தினுடைய காரகத்துவமும் இதை சேர்ந்து செய்யும், சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம இந்த அரசியல் வெற்றியை பொறுத்த வரைக்கும் நம்ம 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 6ஆம் இடம் அப்படின்றது இங்கே மேஷ ராசி. மேஷ ராசிக்கு அதிபதி லக்னத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கார், சரிங்களா? இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய தசை 2021 வரைக்கும், அதாவது இப்போ சந்திர தசை தான் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே அவர் சந்திர தசையில் தான் வெற்றி அடைஞ்சார். சந்திர தசை 2021 வரைக்கும் இருக்குது. அதில் கேது புக்தி நடந்துட்டு இருக்கு. இப்போது சந்திரன் லக்னத்தில் இருக்கார், கேது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். இப்போ இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11, சரிங்களா? அப்போ சந்திரனுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது இருக்கார், சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா பொதுவாக 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தீய கிரகங்களாக இருந்தாலும் சரி அது நன்மையை செய்யும் அப்படின்னு ஒரு பொது விதி இருக்குது. அப்போது இந்த சந்திரனுக்கு இப்போது இந்த தசையினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா இவருக்கு நிறைய நற்பலன்கள் ஏற்படும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நீச்ச பங்கம் அடையுது. சந்திரன் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது எல்லாருக்குமே செயல்படும் சொல்ல முடியாது, சரிங்களா? அது சில நேரங்களில் ஒருத்தரை உயர்த்தும், சில நேரங்களில் ஒருத்தரை தாழ்த்திடும். அந்த பலன்கள், யோக பலன்கள் எல்லாமே ஒரு சில நேரங்களில் வேலை செய்யாமல் போகும், சரிங்களா? இவருக்கு இது நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. சந்திரனுக்கு கேது 11ஆம் இடம். அப்போது இது லாபஸ்தானத்தில் இப்போ இந்த எலெக்ஷன் நடக்க இருக்கு, சரிங்களா? அடுத்த தசை பார்த்தீங்கன்னா செவ்வாய் இவருடைய லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதி ராசியில் லக்னத்திலேயே இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? லக்னாதிபதி லக்னத்தில் இருந்து தசை நடக்கிறது சிறப்பு. அதுலேயும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அடுத்து வாங்க நம்ம
ராகுல் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம். இவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம், இதுதான் லக்னம். லக்னம் வந்து இது துலா ராசி, துலா லக்னம் சொல்லலாம். சந்திரன் இருக்கக்கூடியது வந்து ராசி, அப்போ இது வந்து தனுசு ராசி. இப்போ இவருக்கு வந்து 7.5 சனி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு ராசி லக்னப்படி அவருக்கு 7.5 சனி கடைசி பாகத்தில் இருக்குது. இந்த 5 வருடமும் பார்த்தீங்கன்னா இவருக்கு 7.5 சனியினுடைய பாதிப்பு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா, நிறைய பூசல்கள் இது எல்லாமே நடந்திருக்கு. இருந்தாலும் கூட தன்னுடைய கடமையில் வந்து அவர் வந்து சரியாக செஞ்சுட்டு இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் சரியாக செஞ்சுட்டு இருக்காரு. 7.5 சனியுடைய தாக்கம் வந்து இவர் மேலே வந்து இல்லாத அளவுக்கு இருக்குது. சரிங்களா, அது வந்து அவருடைய கர்ம பலன்னு சொல்லலாம். பொதுவாக 7.5 சனியில் சனி பகவான் வாட்டி எடுத்துடுவார். அப்படி எடுக்கலைன்னா அது சில நல்ல விஷயங்கள்னால ஒரு சிலருக்கு வந்து அந்த பாதிப்பு இருக்காது. முக்கியமாக இவருக்கு வந்து 4 கூடிய சுகாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா. ஸோ இவருக்கு வந்து சனி பகவானை பொறுத்தவரையும் சுகாதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி 3, 4 கூடிய சனி இவருக்கு வந்து கெடுபலனை வந்து குறைவாகவே செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த 7.5 சனி காலகட்டத்தில். சரிங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனியுடைய பாதிப்பு வந்து இவருக்கு வந்து குறைவாகவே இருக்குது. அதிகப்படியான நன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் உலக அளவில் வந்து இவர் வந்து இப்போ வந்து பிரபலமாக இருக்காருன்னு கூட சொல்லலாம். இந்த 5 ஆண்டுகளில் வந்து உலக நாடுகள் முழுக்க வந்து மோடி அவர்களுடைய பேச்சு அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு சூழல், அதாவது நிறைய இருக்குது. சரிங்களா, இப்போ ராகுல் அவர்களுடைய ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா ராசியில் இப்போ சனி இருக்கார், அதாவது ஜென்ம சனி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஜென்ம சனியில் இருக்கார். லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் குரு இருக்கிறது நல்லது தான். ஆனால் இந்த லக்னத்துக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா பகை, நல்லது செய்யாது அப்படின்னு சொல்லலாம். துலா லக்னத்துக்கு குரு பகவான் வந்து அதிகப்படியான நன்மைகளை வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஆனாலும் இந்த லக்னத்துக்கு 6 கூடிய குரு வந்து லக்னத்தில் இருக்கார். சரி, 6ஆம் இடம் அப்படின்றது வந்து நம்மளுடைய வெற்றி, அவமானங்கள், சரிங்களா, கடன், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். சரிங்களா, அப்போது இந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தசாபுக்தியில் இவருக்கு வந்து என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம அந்த காலகட்டத்தில் பார்க்கணும். சரிங்களா, இப்போ கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய, அதாவது தனுசுக்கு வந்து இப்போ 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ராகுவனுடைய பார்வை ராசி மேலே இருக்குது, கேதுவும் ராசியில் இருக்குது. சரிங்களா, லக்னத்துக்குன்னு பார்க்கும்போது 3ல் வந்து கேது, 9ல் ராகு, அது சிறப்பான பலன். இப்போ இவருடைய ஜாதகத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது கடகம். இந்த கடகத்தில் வந்து சுக்கிரன் இருக்கார். சரிங்களா, கடகத்தில் வந்து சுக்கிரன் இருக்கார். பொதுவாக வந்து கடகராசியில் சுக்கிரன் இருக்கிறது சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம், ஏன்னா பகை கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அது ஏதாவது சுப கிரகம் பார்த்தாலோ இல்லை அது லக்னத்தினுடைய கேந்திர ஸ்தானங்களில் திரிகோண ஸ்தானங்களில் வரும்போது கெடுபலனை குறையும். அப்போ 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். இந்த வீட்டின் அதிபதி 10 கூடிய அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் அதிபதி வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அப்போ தொழில் வகையில் இவருக்கு வந்து பலம் வந்து ஓரளவுக்கு குறைவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து செல்வாக்குன்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம். இப்போது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி வந்து நீச்சம். இந்த வீட்டின் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தோம்னா நமக்கு லக்னத்துக்கு 9ல் இருக்கார். சரிங்களா, 9ல் இருக்கார். அப்போது இந்த நீச்சம் அடைஞ்ச வீட்டின் அதிபதி லக்ன கேந்திரம் அல்லது சந்திர கேந்திரம். இப்போ இது லக்னத்து கேந்திரத்தை வரல, ஆனால் சந்திரனுடைய கேந்திரத்தில் இருக்குது. சரிங்களா, அப்போ இது வந்து ஒரு வகையில் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அப்போது இவருடைய ராசி, அதாவது லக்னத்தை பொதுவாகவே வந்து சனி பார்வை இருக்கிறதுனாலையும் குரு பார்வை நேரெதிர் பார்வை இருக்கிறதுனாலையும் இவருக்கு வந்து சில பாதிப்புகள் உண்டு. பொதுவாகவே வந்து இந்த தசாபுக்தியில் பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா, அதே நேரத்தில் சமுதாயத்தில் இவருடைய கர்மவின் அடிப்படையில் வந்து இவருக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. லக்னத்தில் குரு இருந்தால் பொதுவாக மதிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, மற்றவங்களுடைய மதிப்பு பாராட்ட வந்து ஏற்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய தசையில் சந்திரனுடைய புக்தி நடந்திருக்கு. இப்போது செவ்வாய் வந்து இங்கே இருக்கார். செவ்வாய்க்கு 7ஆம் இடத்துல சந்திரன். சரிங்களா, அப்போது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு லக்னத்துக்கு 9 பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடம் கூட்டு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில், நண்பர்கள், உற்றார்கள், கலஸ்திரஸ்தானம், இது எல்லாமே சொல்லலாம். இப்போ ராசிக்கு 7ம் லக்னத்துக்கு 9லும் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய தசையில் சந்திர புக்தி நடந்துட்டுருக்கு. இப்போ கோச்சாரத்தில் இந்த ஸ்தானங்களில் வந்து பார்த்திங்கன்னா சனி, கேது, குரு, அப்புறம் இங்கே வந்து ராகு இருக்குது. சரிங்களா, அப்போ கோச்சார கிரகங்களும் எப்படி என்ன வேலை செய்யணும்னு பார்க்கணும். இப்போது இந்த ஸ்தானத்தில் செவ்வாய், சந்திரன், இது வந்து நல்ல ஒரு கூட்டணி தான் சொல்லலாம். சரிங்களா, ஸோ இவருக்கு வந்து 2019 ஏப்ரலோட, அதாவது இந்த எலெக்ஷன் நேரத்துலேயே வந்து இவருக்கு இந்த தசை முடிய போகுது. செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை தொடங்குது. இப்போ ராகு வந்து இவருக்கு 1, 2, 3, 4, 5, அதாவது லக்னத்துக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. ஸோ 3ஆம் இடம் 5ஆம் இடம் நல்ல ஸ்தானம் தான். சரிங்களா, ஆனால் இந்த ராகுவை வந்து யாரெல்லாம் பார்க்குறாருன்னா கேது தான் பார்க்குறாரு. அடுத்து குரு 1, 2, 3, 4, 5ஆம் பார்வையும் குருவும் பார்வையும் இருக்குது.
சரிங்களா. அப்போ இவருக்கு வந்து இந்த ராகு காலத்தில், அதாவது ராகு தசையில் வந்து என்ன பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நல்ல பலன்கள் உண்டு கண்டிப்பாக. ஆனால் ராகு தசை பொறுத்த வரைக்கும் கர்மாவின் அடிப்படையில் அதிகப்படியான நன்மைகளும் உண்டு, கெடுபலனும் உண்டு. இது பொதுவான விதி. சரிங்களா. இப்போ கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தலாம். இப்போ 2 இதுவும் பார்த்தாச்சு. கோச்சார கிரகங்களை பொறுத்தவரைக்கும் 11 எலெக்ஷன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு சனி கேது இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி இங்கே மீனத்தில் இருக்கார், 13ஆம் தேதி வரைக்கும் மீனத்தில் தான் இருக்கார். அதுக்கப்புறமா வந்து சூரியன் வந்து உச்சமடைகிறாரு. சரிங்களா. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது. அப்போது 11, 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் ராகுடைய சேர்க்கை வந்து பொதுவாக வந்து இவருடைய ராசிக்கு வந்து சிறப்பில்லை. அதாவது ராகு அவர்களுடைய ராசிப்படி வந்து சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. மனம் வந்து ஒரு சஞ்சலத்தில் இருக்கும். அதே நேரத்தில் இவர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இது மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அப்போ இந்த 2 நாட்களில் வந்து நம்ம எதுவுமே வந்து எதிர்பார்க்க முடியாது என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்னு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மனம் சஞ்சலத்தில் இருக்கும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து சந்திரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். சரிங்களா. ஸோ மனம் இவருக்கும் ஒரு இதில் தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி இது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பொதுவாக இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இப்போ இவருடைய லக்னாதிபதி, அதாவது மோடி அவர்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் கோச்சாரத்தில் தன்னுடைய லக்னத்தையும் ராசியும் பார்க்குறாரு. சரிங்களா. இது வந்து ஒரு சிறப்பான விஷயம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய லக்னாதிபதி லக்னத்துக்கு இங்கே பார்த்திங்கன்னா இது 1, 2, 3, 4, 5ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. இந்த கடைசி 3 நாட்களில் மட்டும்தான் இல்லை. சரிங்களா. ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் வந்து யாருக்கு வலிமையை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ லக்னத்துக்கு 2ல் சந்திரன், இவருக்கு ராசியிலேயே லக்னத்துக்கு 2ல் குரு, ராசியிலேயே குரு இருக்கார் கோச்சாரத்தில். சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு டஃப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தோம்னா இதில் அதிக வலிமை உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம் மோடி அவர்கள் சொல்லலாம். சரிங்களா. மோடி அவர்களுடைய ஜாதகம் அதிக வலிமையான ஜாதகம். இப்போ நடந்துட்டு இருக்க தசா புக்தி அடுத்து வரக்கூடிய தசையும் வந்து இவருக்கு சிறப்பான பலன்களையே தரும். அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துட்டு இருந்த தசை வந்து அவ்வளவு சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 9ல் செவ்வாய் இருக்குது. பொதுவாக செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கும்போது சில கெட்ட பெயர்கள் வந்து பொதுவாக ஏற்படும். ராசிக்கு 7லையும் செவ்வாய் இருக்காரு சூரியனோட சேர்ந்து. சரிங்களா. இப்போ இந்த 2 கிரகமும் பார்த்திங்கன்னா வெப்ப கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 கிரகம் சேர்ந்து சந்திரன் வந்து குளிர்ச்சி கிரகம், அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிடும். அதனால் இவருக்கு இந்த தசாபுக்தி வந்து சரியான ஒரு இதாக இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா. இப்போ அடுத்து வரக்கூடிய ராகு தசையும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு வந்து நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா ராகு பொறுத்தவரை கர்மாவின் அடிப்படையில் வரும் 5ஆம் இடம் அப்படின்றதுனால அது சில நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களையும் செய்யும். ஸோ இப்போ கோச்சார கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொதுவாக இந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குது. 2வது இவருக்கு வந்து லக்னத்துக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவருக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் வந்து சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து உச்சமடைகிறார் 15ஆம் தேதியிலேருந்து. இது வந்து ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஆனாலும் இவருடைய லக்னாதிபதி லக்னத்துக்கு 7லேருந்து லக்னத்தை பார்க்கறது சிறப்பான பலன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. சரிங்களா. 2 பேருக்குமே சாதகமான விஷயங்கள் இருக்குது. இப்போ இவருக்கும் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய பார்வையும் இருக்குது கோச்சாரத்தில். தசாபுக்தி வந்து மாற்றம் அடையுது, அதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ஒரு தசாபுக்தி மாற்றம் ஆகும் பொழுது பலன்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு தசையிலேருந்து அடுத்த தசை மாறப்போகுது இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்து நடந்த தசையும் நடக்க போகிற தசையும் வந்து பார்த்திங்கன்னா பலன் வந்து முழுமையாக கொடுக்காது, ஒரு மாற்றம் அடையுது இல்லையா. அப்போது இவருக்கு வந்து இந்த எலெக்ஷன் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தசாபுக்தி வந்து மாறுது. அப்போ இவருக்கு வந்து பலன்கள் வந்து தசாபுக்தி அடிப்படையில் வந்து குறைவாக இருக்குது. கோச்சார கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் இவருக்கு வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜென்ம சனி ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அது ஒன்று இருக்குது. 2வது இவருடைய ராசியை வந்து ராகு பார்க்கறது ஒன்று இருக்குது. ராசியை ராகு பார்க்கறதுனால வந்து இவருடைய கர்மாவின் அடிப்படையில் நன்மையும் ஏற்படும், இல்லைன்னா இவங்களுடைய கூட்டாளியால் இவருக்கு வந்து கெட்ட பேரும் ஏற்படும். இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக வந்து இப்போதைக்கு வலிமையாக இருக்கக்கூடியது மோடி அவர்களுடைய ஜாதகம் வந்து கோச்சாரத்துலேயும் சரி தசாபுக்திலையும் வந்து வலிமையாக இருக்குது. இவரும் வலிமையான ஜாதகம் தான், இருந்தாலும் சில மைனஸ் இருக்குது. சரிங்களா. அதனால் இந்த ரிசல்ட் எப்படி வரும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பலன்களை வந்து நான் கொடுத்துருக்கேன், இது எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து ரிசல்ட் நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.